Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி, போகி எல்லா பண்டிகைகள்லையுமே செய்யக்கூடிய ரொம்பவே மொறுமொறுப்பா இருக்கக்கூடிய உளுந்து முறுக்கு எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாம நல்ல கிறிஸ்பினஸோட சூப்பரா இருக்கும். இது செய்யிறது பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சரியாக அரை கப் அளவுக்கு உளுந்து போட்டு இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதை உளுந்து இந்த மாதிரி வறுத்தெடுக்கும்போது ரொம்பவே ஃப்ளேவராக, அதே சமயம் முறுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சினஸோட ஒரு சாஃப்ட்னஸும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இவ்வளோ சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் போட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் நல்ல மிளகு சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு சல்லடை வச்சுட்டு இது நல்லா சளிச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய கட்டிகள் எதுவும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். இன்கேஸ் அந்த கட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிழியும் போது அச்சில் மாட்ட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி சளிச்சு சேர்க்குறோம். இப்போ இது கூடவே 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி இடித்து வச்ச மாவு. நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட எடுக்கலாம், அதுலேயும் ரொம்ப நல்லா வரும். இப்போ இதையும் நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சளிச்சு எடுத்தாச்சு. இதில் 1 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சீரகம் கூட போடலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன், அப்புறமா நல்லா சூடாக்கிட்டு எண்ணெய், இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர், நெய் எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த எண்ணெய், உப்பு, அப்புறமா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த எள்ளு, ஓமம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாவு கூட நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். அதனால் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சூடான எண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா நம்ம இந்த மாதிரி எல்லாமே எல்லா பக்கமும் பட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதில் என்ன ஒன்று அப்படின்னா நம்ம தண்ணி நல்ல கூலிங்கான தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் சூடான தண்ணியாக சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாவில் கொஞ்சம் கூட க்ளூட்டன் டெவலப் ஆகும். அப்போ தான் முறுக்கு பிழியும் போதும் நம்மளுக்கு உடஞ்சி போகாமல், அதே சமயம் முறுக்கும் நல்ல கிறிஸ்பினஸோட அதே ஷேப்பில் அப்படியே இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் சூடான தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுங்க. எனக்கு மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட அளவுனா 1/4 கப் அளவு வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் வந்து உங்களோட மாவை பொறுத்து கூட குறைய தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக மாவு வந்து ரெடியாகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டான மாவாக தான் இருக்கணும். இடியாப்ப மாவை விட கொஞ்சம் கூட திக்னஸாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சு வச்சிடலாம். நம்ம அச்சில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கக்கூடிய அச்சு தான் எடுத்திருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எல்லா முறுக்குமே சின்ன சைஸில் நல்ல க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். அதனால தான் இந்த மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் தேன்குழல் மோல்டு எடுக்கலாம், முள் மோல்டு எடுக்கலாம், இல்லை காரசேவெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மோல்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு பேக் சைடில் நான் வந்து பிழிஞ்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி கூட நம்ம எண்ணெயில் டைரெக்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் அப்படின்னா நம்ம தோசை தவா இருக்கும்ல, அதில் கூட இதே மாதிரி பிழிஞ்சு எடுக்கலாம். இது எதுவுமே உங்களுக்கு வரல அப்படின்னா வாழை இலையோ பிளாஸ்டிக் கவரோ எடுத்துகிட்டு அதில் மொத்தமாகவே பிழிஞ்சு விட்டுருங்க. தேவைப்படும் போது 1-2 ஸ்பூனில் லேசாக அடிப்பக்கத்தில் நீங்கள் பெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அதே ஷேப்பில் அப்படியே ஸ்பூனில் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூடாக தான் இருக்கணும். போடும்போது நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எண்ணெயோட சத்தம், அந்த சலசலப்பு சத்தம் எல்லாம் கம்ப்ளீட்டாக தீர்ற வர வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம முறுக்கை வெளியே எடுக்கலாம். அதே மாதிரி முறுக்கை உடனேவே நம்ம திருப்பியும் போடக்கூடாது. நம்ம எண்ணெயில் போட்ட உடனே முறுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அதனால ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சுமே சுட்டு எடுக்க போகிறோம். அதேமாதிரி முறுக்கோட கலர் வந்து ரொம்ப டார்க் கலர் ஆக விட வேண்டாம். எண்ணெயோட சலசலப்பு தீர்ந்த உடனே நீங்கள் வந்து உடனேவே வெளியே எடுத்துட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள்,
இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸஸ் ஆகிருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் டிஷ்யூவில் போட்டுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த தீபாவளி எல்லாத்துக்குமே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.